சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு தண்டனை பெற்ற சசிகலா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளை காற்றில் பறக்கவிட்டு சொத்துக்களை குவித்த சசிகலா சிறையிலும் விதியை மீறியிருக்கிறார். ஒரு சிறை கைதி 15 நாட்களுக்கு ஒருவரை மட்டுமே சந்திக்க முடியும் என்ற விதியை மீறி 31 நாட்களில் 14 பேரை சந்தித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அம்பலமாகியுள்ளது. டிடிவி தினகரன் இருமுறை சசிகலாவை தலா 45 நிமிடங்கள் வீதம் சந்தித்துள்ளார். அண்ணன் மகன் ஜே விவேக், லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் வக்கீல்களையும் சசிகலா சந்தித்துள்ளார். தெலுங்கு தேசம் எம்எல்சி மகுந்தா சீனிவாசுலு ரெட்டியும் சசிகலாவை சந்தித்திருக்கிறார். 5 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடம் வரை அவர்களுக்கு ஒரு சமயம். இதில் என்ன இருக்குன்னா 40 நிமிடத்திற்கு மேல் அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள். எனக்கு சரியான முறையில் ரிப்ளை, அதாவது அந்த அதிகாரிகள் மேல் கடுமையாக தண்டனை எடுக்காவிட்டால் நான் உயர்நீதிமன்றத்தில் அணுக எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் கண்டிப்பாக இந்த வழக்கை தீவிரமாக நான் கடைசி வரை போராடுவேன்.